நம்ம ஆல்ரெடி பைத்தான்ல இருந்து ஹெச்டிஎம்எல்க்கு எப்படி டேட்டாவை சென்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். அண்ட் சென்ட் பண்ண டேட்டாவை எப்படி எடுத்து ஹெச்டிஎம்எல் மூலியமா ப்ரௌசர்ல ஷோ பண்றது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இந்த மாதிரி பைத்தான் டேட்டாவை ஹெச்டிஎம்எல் மூலியமா ஷோ பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா டெம்ப்ளேட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அந்த டேட்டாக்கு யூஸ் பண்ண முடியும். பில்டினாகவும் டெம்ப்ளேட் ஃபில்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கும் போது கஸ்டமான டெம்ப்ளேட் ஃபில்டர்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு எப்படி பண்றது அப்படின்னு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில பில்டின் டெம்ப்ளேட் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த டாஸ்க் பண்றதுக்கு about.html இந்த ஃபைல் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு சில டேட்டாவை நம்ம ஆப்ல இருந்து சென்ட் பண்ணிக்குவோம். இங்க டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேல்யூவா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து மிக்ஸ்டப்பா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு டேட்டா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல பார்க்கும்போது லெட்டர்ஸ் வந்து மிக்ஸ்டப்பா வந்து நான் அடிச்சிருக்கு, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து இருக்கிற மாதிரி. இப்போ இந்த டேட்டாவை எடுத்து நம்ம அபவுட் பேஜ் மூலியமா நம்ம ப்ரௌசர்ல வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு H3 டேக் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள டெம்ப்ளேட் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேராமீட்டர் நேம் வந்து டேட்டா அப்படின்னு வந்து வச்சிருங்க. இங்க டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிக்குவோம். அண்ட் அபவுட் பேஜ் வந்து எடுத்துக்கலாம். இங்க பார்க்கும்போது ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம பைத்தான்ல இருந்து என்ன ஃபார்மேட்ல கொடுத்தோமோ அதே ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர்ஸ் ஓன இதுக்கு அப்ளை வந்து பண்ணலாம். இப்போ HTML வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஃபில்டர்ஸ் வந்து எங்க அப்ளை பண்ணுவோம்னா இந்த டெம்ப்ளேட் டாக்ஸ்குள்ள தான் வந்து நம்ம அப்ளை வந்து பண்ணுவோம். அண்ட் ஃபில்டர் நேமுக்கும் நம்ம அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த பேராமீட்டர் நேமுக்கு இன் பிட்வீன்ல வந்து நம்ம பைப் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பைப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரைட் லைன் சிம்பிள் தான். அண்ட் பேராமீட்டர் நேமுக்கு அப்புறம் பைப் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபில்டரோட நேமை வந்து இங்க கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்திருந்த டேட்டா வந்து அன்ஈவன் கேஸ்ல வந்து இருந்துச்சு. அதை கம்ப்ளீட்டா லோயர் கேஸ்க்கு வந்து மாத்தணும் அப்படிங்கும்போது லோயர் அப்படின்னு வந்து நான் இந்த இடத்துல ஃபில்டர் நேம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ டேட்டா கம்ப்ளீட்டா லோயர் கேஸ்க்கு வந்து மாறிக்கிச்சு. பட் ஒரிஜினல் டேட்டாவை அஃபெக்ட் பண்ணியிருக்காது. ஒரிஜினல் டேட்டா இன்னுமே அந்த மிக்சடு கேஸ்ல தான் வந்து இருக்கும். அதை மட்டும் நம்ம தனியாக டிஸ்பிளே வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஒரிஜினல் டேட்டா அப்படியே தான் இருக்கு. எடுத்து ஷோ பண்ணும்போது மட்டும் அந்த ஃபார்மேட்காக வந்து மாத்திருக்கு. அண்ட் இதே மாதிரி நம்ம அப்பர் கேஸ்க்கு வந்து மாத்திக்கலாம். அந்த லைனை டூப்ளிகேட் எடுத்துட்டு லோயருக்கு பதிலாக அப்பர் அப்படிங்கிற ஃபில்டர் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அப்பர் கேஸ்ல வந்து வந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி டைட்டில் கேஸ்க்காகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு காப்பி வந்து எடுத்துட்டு இங்கே அப்பரை ரிமூவ் பண்ணிட்டு டைட்டில் அப்படிங்கிற ஃபில்டர் வந்து ஆட் பண்றேன். இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா டைட்டில் கேஸ்க்காக மாறி இருக்கு. அதாவது இருக்கிற வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலா வந்து மாறி இருக்கும், மற்ற லெட்டர்லாம் லோயர் கேஸ்ல வந்து இருக்கும். ஸோ இங்க பில்டினா இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் ஏற்கனவே நம்ம பைத்தான் லாங்குவேஜ்லயே வந்து பண்ண முடியும். ஒரு டேட்டாவை HTML சென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேணுங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி அப்பர் லோவர் டைட்டில் கேபிட்டலைஸ் அப்படின்னு ஸ்ட்ரிங்குக்காக நிறைய பில்டின் ஃபில்டர் மெத்தட்ஸ் வந்து பைத்தான்லயே வந்து அவைலபிளா இருக்கு. அப்படி நம்ம பைத்தான்ல தராம ரா டேட்டாவை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் HTML ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படியும் ஒரு டேகுக்குள்ளதான் வந்து நம்ம எழுதுறோம். அப்படி டேகுக்குள்ள இருக்கிறதுனால அந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து CSS அப்ளை பண்ணியும் இங்க நம்ம பண்ணியிருக்க எல்லா ரிசல்ட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். பட் இந்த மாதிரி ஆப்ஷனும் பில்டினா ஃபிளாஸ்கோட டெம்ப்ளேட் லாங்குவேஜ்ல வந்து இருக்கு. அண்ட் இது இன்டர்வியூல கேட்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கூட இருக்கலாம். அண்ட் இந்த பில்டின் ஃபில்டர்ஸை தாண்டி நமக்கு தேவையான ஃபில்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து கஸ்டம் ஃபில்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இப்போ கஸ்டம் ஃபில்டரை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதை நம்ம பைத்தான் ஃபைல் இருந்து வந்து கிரியேட் பண்ண முடியும். applet.py ஃபைல் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்க லாஸ்டா வந்துட்டு நமக்கு தேவையான ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபில்டரை கிரியேட் பண்றதுக்கும் கொடுத்த ஆப் வந்து தான் எடுக்கணும். ஆனா இந்த ஆப்க்கு டாட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரவுட்டை கால் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக டெம்ப்ளேட் ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவோம். இதோட பிராக்கெட்குள்ள கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபில்டருக்கு என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்க்கும்போது இங்க நம்ம யூஸ் பண்ண ஃபில்டர்ஸ்ல லோயர் அப்பர் டைட்டில்ங்கிற மாதிரி நேம்ஸ் வந்து இருந்துச்சு. இது மாதிரி நமக்கு என்ன நேம் வேணுமோ அது வந்து கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டபுள் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்க்ரீன்ல இப்போ என்ன பண்ண போறோம்னா பைத்தான்ல இருந்து ஏதாவது நம்பரை வந்து HTML ஷோ பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் எல்லாமே டபுளா ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் அந்த இடத்துல நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ஃபில்டர் நேம் வந்து டபுள் அப்படின்னு வந்து வச்சிருக்கேன்.
அண்ட் இதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். ஃபங்க்ஷனோட நேம் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ டெஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து வைக்கணும். ஸோ டபுள் அண்டர் ஸ்கோர் நம்பர் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஏதாவது பேராமீட்டர் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல என் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இங்க பேராமீட்டர் நேம் வந்து எதுக்காக கொடுக்குறோம்னா, நம்ம இந்த மாதிரி இந்த ஃபில்டரோட நேமை மென்ஷன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணோம். அப்படி கால் பண்ணும்போது இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை டிஃபால்ட்டா நம்ம இங்க வைக்கிற பேராமீட்டருக்கு வந்து அசைன் பண்ணிடும். ஸோ பேராமீட்டர் இருந்துச்சுன்னா தான் அந்த வேல்யூ எடுத்துட்டு நம்ம லாஜிக்ஸ் மூலியமா அந்த டேட்டாவை கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இங்க வெளியே கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்துட்றேன். நீங்க ரிட்டர்ன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன்ல என்ன நம்பர் வந்தாலும் அதை 2ஆல மல்டிப்ளை வந்து பண்ணணும். ஸோ n ஆஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அபவுட் ஃபைலுக்கு வந்து நம்பர் வேல்யூ வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இங்க என்ன பண்றேன்னா கமா கொடுத்துட்டு நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணிக்குவோம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து சர்வ் ஆயிருச்சு. இப்போ about.html வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்க h1 டேக் வந்து கொடுத்துட்றேன். டபுள் கர்லி பிரேசஸ் இதுக்குள்ள நம்பர்ங்கிற பேர்ல அந்த 10ங்கிற வேல்யூ வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட பேராமீட்டர் நேம் வந்து நம்பர் அதுக்கப்புறம் பைப் சிம்பிள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் கிரியேட் பண்ண அந்த ஃபில்டரோட நேம். ஸோ ஃபில்டரோட நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு நம்ம வச்ச நேம் கிடையாது. இங்க டெம்ப்ளேட் ஃபில்டருங்கிற இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்த நேம் தான். ஸோ இங்க டபுள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப இங்க கால் பண்ணும்போது நம்ம டபுள் அப்படின்னு கால் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரௌசர் எடுத்துட்டு இந்த அபவுட் பேஜை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ வேல்யூ 20 அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இதே இந்த டபுள் ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வெறும் 10 அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ்ல இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பைத்தான்ல டிஃபால்ட்டா இல்லாத பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஃபில்டரா இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபியூச்சர் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதை கஸ்டம் ஃபில்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டைம் கிரியேட் பண்ணி வச்சு நமக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கை சிம்பிளா வந்து முடிக்க முடியும். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபிளாஸ்கை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபிளாஸ்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.